அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை திமுக ஊழல், ஊழல்னா திமுக, அதுதான் நிலை. பொன்முடி, செந்தில் பாலாஜி, துரைமுருகன், K.N. நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், திரு ஏ.வே. வேலு, திரு ஐ. பெரியசாமி அவர்கள், திரு தங்கம் தென்னரசு, திரு K.K.S. ராமச்சந்திரன், திரு ரகுபதி, பல பேர் ஊழல் பட்டியலில் இடம் பெற்றுக்கிறீங்க. எங்களை பார்த்தா ஊழலை பத்தி பேசுறீங்க. ஆட்டுக்கு மாட்டுக்கு பன்னிக்கெல்லாம் வரி போட்டாங்க. அந்த பன்னியில போட்ட வரி கூட விட்டு வைக்கல திமுக ஆட்சி. திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீஷ் அவர்களும் 30,000 கோடி கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருப்பதாக ஒரு செய்தி. 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்காங்கன்னா எத்தனை டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா துறையும் ஊழல். டாஸ்மாக் துறையில் ஊழல், இன்றைக்கு ஒப்பந்தம் மற்றும் விற்பனை முறைகேடல், மணல் கடத்தல், போக்குவரத்து துறையிலே ஊழல், மின்சார வாரியத்திலே ஊழல், அதோட மதுரையில அங்க இருக்கிற மாநகராட்சியில் வரி வருவாய் 200 கோடி ஊழல் செஞ்சிருக்காங்க. ஆட்டுக்கு மாட்டுக்கு பன்னிக்கெல்லாம் வரி போட்டாங்க. அந்த பன்னியில போட்ட வரி கூட விட்டு வைக்கல திமுக ஆட்சி. இப்பொழுது நகராட்சி குடிநீர் வழங்குகின்ற அமைச்சர் இன்றைக்கு அமலாக்கத்துறை பல்வேறு ஊழல் பட்டியல காவல்துறைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. எஃப்ஐஆர் போடணும். முதலா ஒருத்தர் போக போறார். முதலா ஒருத்தர் போற, படிப்படியா போவாங்க. ஆக இன்னும் 2-3 மாதம் 100 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. அந்த 100 நாள்ல எத்தனை திமுக அமைச்சர்கள் எங்கு போவாங்க தெரியும். பத்திரமான இடத்துக்கு போவாங்க. சென்னை மாநகராட்சியில் கழிப்பறை பராமரிப்புல ஊழல், மின்சாரத்துறையில் டிரான்ஸ்பார்மர் டெண்டர் விட்டதுல ஊழல், ஒரே மாதிரி டெண்டர். இன்னைக்கு 3 லட்சத்துக்கு சொன்னா 12 பேரும் 3 லட்சத்துக்கு கோட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி அப்பட்டமாக ஊழல் செய்கிற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். பத்திரப்பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்படி இந்தியாவிலேயே பிரிச்சு பார்த்து பத்திரப்பதிவு செஞ்சு அதில் ஊழலிலே திளைக்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். விலையில்லா வேட்டி சில அந்த ஏழைகளுக்கு கொடுப்பதில் கூட விட்டு வைக்கல, முறையா கொடுக்கல. தரமற்ற நூலை கொடுத்துட்டு அதுலயும் ஊழல். அப்புறம் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம், அதுல பராமரிப்பு பணி ஆண்டுக்கு ஒரு முறை டெண்டர் விடுவாங்க. இப்ப திமுக அரசாங்கம் அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. 3 ஆண்டுக்கு ஒரு முறை டெண்டர் விடுவதாக கமிஷன் பெறுவதற்கு இப்பொழுது தயாராகிட்டாங்க. எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப திமுக அமைச்சர் மீது எத்தனை பேர் மீது வழக்கு, இன்னும் எத்தனை பேர் மீது வழக்கு வர இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். பொன்முடி அவரது மனைவி சொத்து குவிப்பு வழக்கு, செந்தில் பாலாஜி வெளியிலே வர முடியாது, அந்த அளவுக்கு வலிமையான வழக்கு இருக்குது. துரைமுருகன் மணல் ஊழல்ல மாட்டிக்கிட்டு விதி விளங்கி இருக்கிறார். K.N. நேரு நகராட்சி நிர்வாக பணி, அந்த நிர்வாக பணி, அந்த பணிக்கு ஆள் எடுப்பதில் ஊழல், டெண்டர் ஊழல். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கு, திரு ஏ.வே. வேலு அவர் மேலேயும் ஊழல் வருதா, ஊழல் வழக்கு இருப்பதா சொல்றாங்க. திரு ஐ. பெரியசாமி அவர்கள் வீட்டு வசதி வாரிய நில மோசடி, திரு தங்கம் தென்னரசு சொத்து குவிப்பு வழக்கு, திரு K.K.S. ராமச்சந்திரன் சொத்து குவிப்பு வழக்கு, திரு ரகுபதி சிறைத்துறையில் உணவு வழங்குதல் ஊழல் மற்றும் சிறை வாடல் இடமாற்றம் ஊழல், திரு ராஜா கண்ணப்பன் போக்குவரத்து துணை போக்குவரத்து ஆணை உள்ளது 35 லட்சம் பறிமுதல் செய்தி வெளிவந்துள்ளது. திரு சக்கரபாணி பொங்கலுக்கு பொங்கல் தோப்பு கொடுத்தார்ல, அவர் வெள்ளம் கொடுத்தது மறக்கவே முடியாது.
தைப்பொங்கல் வந்தா அந்த வெள்ள ஞாபகம் தான் மக்களுக்கு வரும். ஒழுகுற வெள்ளத்தை கொடுத்த ஆசாமி தான் திரு சக்கரபாணி அவர்கள். அதே போல சிவசங்கர் அவர்கள். இப்படி பல பேர் ஊழல் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறீங்க. எங்களை பார்த்தா ஊழலை பத்தி பேசுறீங்க. திமுக ஆட்சியுடைய நிலையே கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதுதான் தாரக மந்திரம். இதெல்லாம் பட்டியல் இருக்குது. இவரெல்லாம் தேர்தல் நேரத்தில் எங்க இருப்பான்னு தெரியாது. வெளியில் இருப்பது எனக்கு தெரியல. ஏன்னா நடவடிக்கை தொடங்கிட்டாங்க. பத்திரமா இருக்க வேண்டிய இடத்துல இருப்பாங்க. திரு பள்ளிவேல் தியாகராஜன் நிதி அமைச்சராக இருக்கும்போது ஒரு ஆடியோவில் ஒரு செய்தி வெளியிட்டார். திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீஷ் அவர்களும் 30,000 கோடி கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருப்பதாக ஒரு செய்தி. எல்லா வலைதளம் பார்த்திருப்பீங்க. 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்காங்கன்னா எத்தனை டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பாங்க. இதையெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு பிறகு தோண்டி எடுத்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும். திமுக பொறுத்த வரைக்கும் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை திமுக ஊழல், ஊழல்னா திமுக. அதுதான் நில. எப்பொழுது திமுக வந்தாலும் ஊழல் தொடர்ந்து வரும். இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைப்பாடு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம், அது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு வேண்டும் என்று உத்தரவு போட்டது. உடனே டெல்லிக்கு போறார். இதுல உங்களுக்கு என்ன பயம்? திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சி சேர்ந்தவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு டெல்லியில போய் மேல்முறையீடு செய்கிறீங்க. பிறகு அண்ணா நகர் சிறுமி உயர்நீதிமன்றத்தில் அவளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அது மாநில அரசுக்கு காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது. அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. அதனால அந்த சிறுமி அந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க உத்தரவு போடுறாங்க உயர்நீதிமன்றம். அதை எடுத்து உச்சநீதிமன்றம் போறாங்க. அதோட ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, அவருடைய உறவினர்கள் வழக்கு போடுறாங்க. அதை மாநில அரசு விசாரிக்க கூடாது, சிபிஐ விசாரிக்க வேண்டும். இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டது. அதை எடுத்து டெல்லிக்கு போறாங்க. எவ்வளவு வெட்கக்கேடானது! ஆக யாரையோ காப்பாற்றுவதற்காக இந்த அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இதையெல்லாம் விசாரித்து உண்மை குற்றவாளிகளை இந்த நாட்டுக்கு அடையாளம் காட்டப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.